எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துடுச்சு. இப்ப பயமா இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதில் தான் மெயினான ப்ராப்ளம் படிக்க தோணே மாட்டேங்குது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் படிக்கலாமா, இல்லை நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாமா? இதே மாதிரி சரி ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் த ப்ராப்ளம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அது ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் மாட்டுன்னு படிக்க உட்காந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தோணும், இப்போ போய் நம்ம கேம் விளாடலாமா, இப்போ நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருக்கலாமா? அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். சரி ஒரு ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் பண்றது, என்ன படிக்கிறது, எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் இவ்வளோ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுமே, அது எப்படி பண்றதுன்னு சொல்லி இன்னொரு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, ஆக்சுவலான ப்ராப்ளமே. நீங்க ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது எல்லாமே எக்ஸாமுக்கு நம்ம உட்காரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னா, பேரண்ட்ஸ் கம்மியான மார்க் வச்சுனா என்ன யோசிப்பாங்க, போர்டு எக்ஸாம்ல ரொம்ப கம்மியான மார்க் எடுத்துட்டோமா, அதே மாதிரி நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. இது எல்லாமே எப்படி அவாய்ட் பண்ணி உங்க எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது. நீங்க எவ்வளவோ காமெடி வீடியோ, விளாக் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ சீரியஸ் ஆகிற நேரம் வந்துருச்சு. அதனால சீரியஸா உட்காந்து படிக்க உட்காருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கரெக்டான வழி கூட்டு போகும் நான் நினைக்கிறேன். பாருங்க இந்த வீடியோவை, அண்ட் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. லைஃப் சேஞ்சிங் வீடியோவா இருக்க போது. நீங்க மே மாசம் உட்காந்து ரிக்ரெட் பண்ண போறீங்களா, இல்ல என்ஜாய் பண்ணி விளையாட போறீங்களான்னு உங்க கையில தான் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியே வந்து நீங்க யோசிக்கிறதோட நீங்க அந்த எக்ஸாம்ல என்ன எழுதிட்டு வரீங்களோ அதுதான் மெயின் மேட்டர். எப்படி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி தரப்போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ சொன்ன எல்லா ப்ராப்ளம்ஸுமே நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க தானே? இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே நான் 7 சயின்டிஃபிக் சொல்யூஷன் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி விஷயம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், செல்ஃப் கான்ஃபிடென்ட். இங்கே கேளுங்க. நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல தான், எக்ஸாம் நல்லா போவோமோ, பேப்பர் நல்லா எழுதுவோமோ, இது எல்லாமே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க தான். பட் நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுக்கே உன்னால் முடியாது, நீ பண்ண மாட்ட, பயமா இருக்குது, இது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ரியாலிட்டிலையும் இது உண்மையாயிடும். நீங்கள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் எக்ஸாம் நல்லா போவாது தான். இந்த ஒரு விஷயம் என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. யார் ஜெயிப்பாங்கன்னா அவங்க மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவங்க மேலே வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்களே. ஸோ அதனால செல்ஃப் கான்ஃபிடென்ட் முக்கியம். நீங்கள் உங்களால் முடியாது, இன்னும் 1 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, இன்னைக்கு 7 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, நம்மளால் படிக்க முடியுமா? பயப்படாதீங்க, உங்களால் முடியும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் சொல்லலாம்னு தான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஸ்டெப்பா. இப்போ வாங்க அந்த 7 சயின்டிபிக் சொல்யூஷன்ஸ் நான் சொல்றேன். இது எல்லாமே ஒரு சூப்பரான ஸ்டோரி மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். அதனாலதான் வாங்க அந்த ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த ஸ்டோரி வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ரோஹன், இவன் ஒரு டாப்பர். அண்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் 2 வந்து மோகன், இவன் ஒரு பேக் பெஞ்சர். ரோஹன் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய படித்து ஒரு டாப்பராக இருக்கிறான், எல்லா எக்ஸாமுமே டாப் பண்ணுறவன். அண்ட் மோகன் வந்து பேக் பெஞ்சர், பாவம், அவன் எதுவுமே சிலபஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ரோஹன் வந்து ரிவிஷனையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ வந்து மோகனுக்கு பயம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. அண்ட் அவன் மோகன் ஒன்றுமே படிக்கல. இப்போ பயந்துட்டு அவன் ஓடியாரான் ரோஹன் டாப்பர் அவன்கிட்ட வரான். அண்ட் மோகன் சொல்கிறான் வந்து, எனக்கு பயமாக இருக்குது, நீ மட்டும் எப்படி சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் இன்னும் ஒன்றுமே படிக்கல, எனக்கு எதாவது படிக்கிறதுக்கு இந்த ஒரு 7 ப்ராப்ளம் தடுக்குது, இந்த 7 ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்லணும். அதுக்கு ரோகன் வந்து ஒரு விஷயம் சொல்றான். அது வந்து, நீ வந்து ப்ராப்ளம்ஸ் மேலதான் ஃபோக்கஸ் பண்ற, நான் வந்து சொல்யூஷன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றவன் அப்படி சொல்றான். இப்போ வந்து மோகனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே. அவன் வந்து சொல்றான், உனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அது என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு எல்லா சொல்யூஷன் சொல்றேன். ப்ராப்ளம் வந்து ப்ரோகாஸ்டினேஷன். நான் எல்லாமே தள்ளி போட்டுட்டே போறேன், எனக்கு எக்ஸாம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் எனக்கு படிக்க தோணே மாட்டேங்குது, நான் வேணுமே தள்ளி போடுறேன் அப்படின்னு மோகன் வந்து ரோஹன்ட்ட சொல்றான். எனக்கும் நடக்கும் தான். அதுக்கு நான் வந்து ஒரு விஷயம் பண்றேன், அதுதான் 30 செகண்ட் ரூல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க காலையில எழுந்துக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு 30 செகண்ட் தான் இருக்குது. இப்போ எழுந்து போய் படிக்க போடணும், இல்லைனா நீங்க படுத்து தூங்கணும். இப்போ 30 செகண்ட்ல நீங்க டிசிஷன் எடுக்கலனா உங்க பிரெயின் உங்க மேல கண்ட்ரோல் எடுத்துக்கும். 30 செகண்டுக்கு அப்புறம் உன்னை தூங்க வச்சிரும். நீங்க அதுக்காக 10 நிமிஷம் தூங்கணும்னு சொல்லிட்டு படுப்பீங்க. ஆனா உங்களுக்கே தெரியும் நீங்க 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் படுத்து தூங்கிடுவீங்க. இதுதான் 30 செகண்ட்ல நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் நீங்க 30 செகண்ட்குள்ளே எடுத்துடணும். இப்போ நீங்க ப்ரோகாஸ்டினேஷன் பண்றீங்கன்னா 30 செகண்ட்ல யோசிங்க, இப்போ நம்ம படிக்கணுமா இல்லனா ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணணுமா. 30 செகண்ட்குள்ளே நீங்க டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து ரோஹன் வந்து மோகன்கிட்ட சொல்லிட்டான், இந்த ஒரு சொல்யூஷன் இருக்குது, நீ இதை ஒன்று பார்த்துக்கணும். ஆனா எனக்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது அப்படி சொல்றான். சரி அது சொல்லுதான், அது சொல்யூஷன் சொல்றான் ரோஹன் சொல்றான். ரொம்ப அதிகமான சிலபஸ் இருக்குது, அது எப்படி படிக்கிறதுன்னு மோகன் வந்து ரோஹன்கிட்ட கேட்கறான். இந்த ப்ராப்ளம் உங்கள்கிட்டயும் இருக்கும் தானே, சிலபஸ் அதிகமா இருக்குது, ஆனா எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து ஒரு சயின்டிபிக் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுதான்
இதுதான் த ரிவர்ஸ் ஸ்டடிங் மெத்தட். அது நான் சொல்லுதுன்னா, நீங்க வந்து எது இம்பார்ட்டன்டான டாபிக் லாஸ்ட் மினிட்ல நீங்க என்ன படிக்கிறீங்க, ஃபுல் புக் எடுத்து உட்காரக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல நீங்க உட்கார்ந்து படிக்கணும்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும்தான். அது நீங்க வந்து என்ன பண்றீங்க, இப்போ நீங்க 10th படிக்கிறீங்கன்னா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க, எது இம்பார்ட்டன்டான டாபிக் 10th இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படி சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது. எது இம்பார்ட்டன்டான டாபிக்கோ அது மட்டும் படிங்க. இதுதான் நீங்க அதிகமான சிலபஸா இருந்துச்சுன்னா அதை நீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக் யூஸ் பண்ணி நீங்க அதை கவர் பண்ண முடியும். இது வந்து ரோகன் வந்து மோகன்ட்ட சொல்றான். இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் புரிஞ்சுச்சானு. மோகன் வந்து இன்னொரு ப்ராப்ளமே இருக்குது, சரி சொல்லு, நான் அதுதான் சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லி ரோகன் சொல்றான். ப்ராப்ளம் நம்பர் 3, டைம் எங்கடா இருக்குது, டைமே இல்லையே. மோகன் வந்து சொல்றான், நீ சொல்ற ஸ்ட்ராட்டஜிலாம் நான் அப்ளை பண்ணி படிக்கிறேன், பட் எனக்கு தான் டைமே கிடைக்க மாட்டேது. இப்போ டைமே இல்லை, எனக்கு இன்னும் ஒரு 7 நாள் எக்ஸாம் வரப்போகுது, எப்படி படிக்கிறது, நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஃபோக்கஸே வர மாட்டேங்குது. அப்படி வந்து மோகன் வந்து ரோகன்ட்ட சொல்றான். அண்ட் அதுக்கு தான் ரோகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்றான். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் 1 hour ப்ரொடக்டிவ் ரூல். இது வந்து பழைய காலத்துல இருந்தே இந்த ஒரு ரூல் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த ரூல் வந்து என்ன பண்ணுனா, நீங்க வந்து 1 hour 1 மணி நேரம் மட்டும் படிக்கலாம்னு சொல்லி நீங்க டைம் செட் பண்ணுங்க. அண்ட் உங்க பக்கத்துல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, ஃபோன் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க டைரக்டா 1 hour உட்காந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிங்க. அண்ட் அந்த 1 hour வந்து நீங்க 3 hours படிச்சா எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்கலாம். நீங்க அந்த 1 hourல டீப் ஒர்க் இதுதான் சொல்லுவாங்களே, அந்த 1 மணி நேரம் நீங்க அப்படி படிங்க. 3 ஹவர்ஸ்க்கு டைம் அது ஃபுல் பண்ணிடும். 1 hour படிங்க, 5 minutes பிரேக் எடுங்க, 1 hour திரும்பி படிங்க, திரும்பி 5 minutes பிரேக் எடுங்க. இதே நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரே நாள்ல நீங்க அழகா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து ரோகன் வந்து மோகன்ட்ட சொல்றான். இதே மாதிரி இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இதுதான். திரும்பி மோகன் வந்து எனக்கு 4th ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்லணும். சரி சொல்றேன்னு சொல்லி ரோகன் வந்து சொல்றான். 4th ப்ராப்ளம் எங்கிருந்து படிக்கிறது, இந்த ப்ராப்ளம்க்கு நீ சொல்யூஷன் சொல்லி. அதுக்கு ரோகன் கேட்கறான், உனக்கு RQR ஸ்ட்ராட்டஜி தெரியாதுன்னு. RQRனா என்னதுன்னு மோகன் கேட்கறான். சரி சொல்றேன் கேளு. RQRனா ரிசோர்சஸ், கொஸ்டின் பிராக்டிஸ் அண்ட் ரிவிஷன். இது எல்லாம் தான் RQR. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்றதுன்னா, ரிசோர்சஸ் நீங்க எங்கிருந்து படிக்க போறீங்க, டியூஷன் நோட்ஸ்ல இருந்தா இல்ல ஸ்கூல் நோட்ஸ்ல இருந்தா இல்ல டெக்ஸ்ட் புக்ல இருந்தா அதை டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்றோம், நம்ம எங்கிருந்து படிக்கலாம்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கல்ல, அதுக்கே நீங்க 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் நீங்க வேஸ்ட் ஆக்கிடுறீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. RQR ஸ்ட்ராட்டஜி. ரிசோர்சஸ் எங்கிருந்து படிக்க போறீங்க யோசிச்சுக்கோங்க, அதை டிசைட் பண்ணிட்டீங்களா. அப்புறம் கொஸ்டின் பிராக்டிஸ் எங்கிருந்து பண்ண போறீங்க, எந்த புக்ல இருந்து கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா அதுவும் டிசைட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்டா ரிவிஷன். ரிவிஷன் எதுல இருந்து பண்ண போறீங்க, டியூஷன் நோட்ஸ்ல இருந்தா இல்ல நீங்க உங்க நோட்ஸ்ல இருந்தா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸ்ல இருந்தா, இது எல்லாமே டிசைட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க படிக்கிறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுதான் மோகனுக்கு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. இப்ப ரோகன் வந்து அதையும் கிளியர் பண்ணிட்டான். இப்ப 5th ப்ராப்ளம் மோகன் கேட்கறான், எனக்கு இன்னொரு ப்ராப்ளமே இருக்குது. அந்த ப்ராப்ளம் வந்து டஃப் சப்ஜெக்ட்ஸ். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ்ல நான் படிச்சிடுறேன், பிடிச்ச சப்ஜெக்ட் எத்தனை வாட்டி படிக்க சொன்னாலுமே நான் படிச்சிடறேன். பட் எனக்கு டஃப் சப்ஜெக்ட்னு இருக்குதுல்ல, அது பக்கம் போவே எனக்கு பயமா இருக்குது. அதனால எப்படி இந்த டஃப் சப்ஜெக்ட படிக்கிறது அண்ட் அது எப்படி ரிமெம்பர் பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியா ரோகன் அப்படி சொல்லி ரோகன் கேட்கறான். அதுக்கு ரோகன் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றான். ரோகனுக்கும் இது சேம் இது நடக்கும். அவனுக்கும் டஃப் சப்ஜெக்ட்லாம் இருந்தா அதை எப்படி அவன் டேக்கிள் பண்ணி அதை எப்படி படிக்கிறானா, அதுக்கு தான் அவன் ஒரு சயின்டிபிக் வே ஆஃப் ஸ்டடிங் டஃப் சப்ஜெக்ட் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்றான். இது எப்படின்னா, நீங்க வந்து டஃப்பான சப்ஜெக்ட் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், பட் அந்த டஃப் சப்ஜெக்ட்லயே உங்களுக்கு சிம்பிளான டாபிக் இல்லைன்னா சிம்பிளான சாப்டர் இருக்கும் தெரியுமா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல ஈஸி, அதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் ஹார்ட். அந்த டஃப் சப்ஜெக்டை இப்படி எடுத்துட்டு போங்க. நீங்க கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு அந்த டஃப் சப்ஜெக்டை பார்த்தாலும் பயமா இருக்காது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது சிம்பிள் டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு லெவலை ஏத்திட்டு போய் ஹார்ட் டாபிக் வரைக்கும் போங்க. இந்த ஒரு யூனிக்கான மெத்தட் ரோகன் வந்து மோகன்ட்ட சொல்றான். இப்போ வந்து மோகன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவன் சொல்றான், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரோகன், நீ இவ்வளவு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. எனக்கு வந்து லாஸ்டா ஒரு விஷயம் இருக்குது, எப்படி ரிவிஷன் பண்றதுன்னு கேட்கறான் அவன். ரோகன் வந்து சிரிச்சுட்டே சொல்றான், நீ வந்து ரிவிஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கிற, புக் எடுத்து லாஸ்ட் டைம்ல பாக்குறது, சாப்டர் வைஸ் பாக்குறது, அதான் நினைச்சிட்டு இருக்கியா? அது ரிவிஷன் இல்ல. ரிவிஷன் நான் சொல்றேன் பாரு, ஸ்மார்ட்டஸ்ட் வே ஆஃப் ரிவிஷன் அது டாப்பர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இந்த வீடியோல டிஸ்க்ளோஸ் பண்றேன் எப்படி டாப்பர்ஸ் ரிவிஷன் பண்ணுவாங்கன்னு. டாப்பர்ஸ் வந்து டைரக்டா புக் எடுத்து ஒரு சாப்டரை ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே வருவாங்க. இந்த ஒரு சாப்டர் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குதோ, மறந்துட்டாங்களோ, அது மட்டும் தான் அவங்க திரும்பி படிப்பாங்க. மித்த எதுவுமே அவங்க திரும்பி எல்லாம் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் திரும்பி படிக்க மாட்டாங்க. கொஸ்டின் அவங்களால பண்ண முடியலன்னா அந்த கொஸ்டின் சாப்டர் மட்டும் தான் அவங்க திரும்பி படிப்பாங்க. எந்தெந்த கொஸ்டின் அவங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சுச்சுன்னா அதை திரும்பி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொஸ்டின் பிராக்டிஸ் தான் பண்றாங்களே. இந்த ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் வே தான் ரிவிஷன் பண்றதுக்கு. நீங்க டைரக்டா எல்லா சாப்டரும் எடுத்து ரிவிஷன் பண்ணணும், எல்லா சாப்டரும் திரும்பி படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க. கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியுதா, கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க பண்ண முடியுதான்னு பாருங்க. பண்ண முடியாத சாப்டர்ஸ் மட்டும் நீங்க திரும்பி படிங்க. இதுதான் ரிவிஷன் கரெக்டான வே எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. புரிஞ்சா? இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரிவிஷனுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு. உங்களுக்கு
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இவ்வளவு தூரம் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு லைக் கொடுத்தா நிறைய ஸ்டூடெண்ட் போய் இந்த வீடியோ சேரும். அதனாலதான். ஓகே, இப்போ மோகன் கேட்கறான், நீ எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இப்போ லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் ஆன்சர் சொல்றியா? இன்னும் கொஸ்டின் ரோகன் கேட்கறான். அதுதான் ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கிறேன் நானு. அது எப்படி ஸ்டாப் பண்றது? ரோகன் திரும்பி சிரிச்சுட்டு, இது நானும் தான் பண்றேன். இதுக்கு நான் ஒரு ஸ்டோரி மூலியமா உனக்கு சொல்றேன். ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் ரோட கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தான். அவன் வருஷம் கணக்கா அந்த ரோடு கிராஸே பண்ண முடியல அவனால. ஒரு டைம் அவன் ஃப்ரெண்டு வேணுமே அவன் கையை பிடிச்சி ஈத்துட்டு போய் ரோடு கிராஸ் பண்ணி விட்டுட்டான். இப்போ அந்த பையனுக்கு இப்பதான் புரியுது, இவ்வளவுதானா ரோடு கிராஸ் பண்றது, இவ்வளவுதானா, இதுக்காக நம்ம இவ்வளவு நாளா பயந்துட்டு இருந்தோம், இவ்வளவு வருஷமா பயந்துட்டு இருந்தோன்னு அவன் அப்பதான் ஃபீல் பண்றான். இது எல்லாமே பயந்துட்டு இருந்தது அவன் மூளை மட்டும்தான் பயந்துட்டு இருந்துச்சு, அவன் பிரெயின் தான் பயந்துட்டு இருந்துச்சு. இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க பயப்படுறீங்கல்ல, அது ஒரு விஷயமே இல்ல. ஓவர் திங்க் பண்றதுக்கு விஷயமே இல்ல. சரி, நீங்க எதுக்கு ஓவர் திங்க் பண்ற? எக்ஸாம் நல்லா போவாதோ, அப்பா அம்மா திட்டுவாங்களோ, ரிலேட்டிவ்ஸ் ஏதோ சொல்லுவாங்களோ, எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனா, இதே மாதிரி நிறைய யோசிக்கிறீங்க. இது எல்லாமே ஒரு பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க. எழுதி நீங்க அதை பாப்பீங்க தெரியுமா? அப்ப உங்களுக்கே புரியும், இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்ம இதுக்கெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தோம், இதெல்லாம் வேஸ்ட். நம்ம படிப்பு மேல ஃபோக்கஸ் பண்றோம் அண்ட் அதை நம்ம அச்சீவ் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க அண்ட் நீங்க அதுதான் பண்ணுவீங்க. நான் கேரண்டியா சொல்றேன், நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓவர் திங்கிங் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இந்த ஸ்டடி டைம்ல வேணும்னா நீங்க கீழே கமெண்ட் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன வீடியோ கொண்டு வர முடியுமோ நான் கொண்டு வரேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.